ஷாலோம் பிரைஸ் லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24-25. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. நீ உன் எதிராளிയുടെ வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடன் நல்மனம் பொருந்து. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு பேசி தீர்த்துக்கலாம். ஆமென். நம்ம அநேக சூழ்நிலைகளை நம்மளுக்குள்ளே மறைமுகமா வைத்துக்கிட்டு எதையும் நம்ம பேசாம நம்மளுக்குள்ளே வைத்துடுறோங்க. அது முடிவுல பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனைகளை தான் கொண்டு போயிடும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, பேசி தீர்த்துக்கொள். ஏனென்றால் இந்த அதிகாரத்தை சொல்லப்படுது, உனக்கும் சகோதரனுக்கும் ஏதாவது வழக்குறதா, உனக்கு பிரச்சனை தான், முதலாவது நீ என்னப்பா பேசி அதை தீர்த்துக்கொள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். இன்றைக்கு வேதாந்தத்து ஒரு சம்பவத்தை பார்க்க வரோம். அது ஆபிரகாம் லோத்து. ஆபிரகாமும் லோத்தும் அவங்களுடைய கசின் பிரதர் தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதிச்சாருங்க. ஆனா ஆசீர்வதிக்க பெருக பெருக இந்த ஆபிரகாமின் மெய்ப்பொருளுக்கும் இந்த லோத்தின் மெய்ப்பொருளுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தாங்க. இதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க சண்டை போட்டுக்கலங்க. லோத்தும் ரெண்டு பேரும் போய் உங்க மெய்ப்பொருக்கும் எங்க மாதிரி சண்டை வந்துடுது, இங்க பாரு, நீ வலது புற போனா நான் இடது புற போறேன், நீ அந்த சைடு போனா நான் இந்த சைடு போறேன், நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள்ப்பா, நமக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு பேசி தீர்த்துக்கினாங்க. அதனால என்ன நடந்துங்க, லோத்து சமாதானமா ஆபிரகாம் விட்டு பிரிந்து இடத்துக்கு போனாரு. ஆபிரகாமும் இன்னொரு இடத்துக்கு வந்தாருங்க. ரெண்டு பேருக்கும் சமாதானமான ஒரு ஏன் இது நடந்ததுன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள முணுமுணுக்கல, அவங்க ரெண்டு பேரும் முறுமுறுக்கலங்க, பிரச்சனை கொடுத்து தனக்குள்ளே வச்சிருந்தில்ல, ஒரு நாள் அதை பேசி தீர்த்துக்கிட்டாங்க. ஆமே, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு விரும்புறாருங்க. அதை நானும் அதை பேசி தீர்த்துக்கலாம்னா எப்படி செய்யலாம்னு தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு ஆண்டவர் ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கிறாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஒரு 3 ஸ்டெப் இருக்குங்க. உனக்கும் உனத்துக்கும் பிரச்சனை, முதலாவது போய் அவரை தனியா அழைத்து பேசு, இந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஸ்டெப், உன்னோட அறிமுகமான 2-3 நபர்களோட போய் பேசு. அவர் அதுக்கும் சம்மதிக்கலைன்னா இன்னும் ஒரு சபையில கொண்டு வந்து அதை நீ தெரியப்படுத்துன்னு சொல்லுங்க. அதுக்கும் அவர் கீழ்ப்படியலைன்னா பரவாயில்லப்பா விட்டுட்டுன்னு சொல்லுறாமே. அப்ப நம்ம கூட முடிஞ்சா இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணாங்க. இன்னும் ஒரு சில பேர், பிரதர் நீ பேசலான்னு தாட் இருக்கானா அதை எப்படி ப்ரொசீட் பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி தயக்கமா இருக்கேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை குறிச்சு பேசுவோம் நீங்க கவலைப்படாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை நான் பேசலான்னு ஆசையா இருக்கான்னு எப்படின்னு தெரியலன்னா நம்ம ஆவியானவர் ஹெல்ப் கேட்டா ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எந்த விஷயம் வந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, நாங்களும் அநேக சூழ்நிலைகளப்பா, நாங்கள் எங்க வாழ்க்கையில ஆண்டவரை தகப்பனை முறுமுறுத்து கொண்டே நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். அநேக விஷயங்களை, பேச வேண்டிய விஷயங்களை கூட பேசாம நாங்க தகர்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்த அனைத்து காரியங்களையும் நாங்கள் பேசி தீர்த்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. தடையெல்லாம் நீக்கப்படுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். பேசி தீர்த்துக்கொள்ளும், சமாதானம் அடைவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.